கிடா வெட்டு கறி விருந்து எல்லாமே சூப்பராக முடிஞ்சது. அன்றைக்கி நைட்டு நம்ம முரளியோட ஏற்பாட்டில் இந்த சாமி கட்ட போட்டு ஆடுவாங்கல்ல, அவங்க வந்துருந்தாங்க, ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நம்ம அவங்களோட கொஞ்சம் நேரம் இன்னும் ரெடி ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த கிரீடத்தெல்லாம் கையில் வாங்கி பார்த்தோம், கொஞ்சம் லைட்டாக வெயிட் இருந்தது. அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம், அவங்களும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோயில் பக்கத்தில் சாமி ஒன்று அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோ யாருக்காச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. இவங்க ரெடி ஆனதுக்கப்புறம் வீடு வீடாக வந்து பார்த்தீங்கன்னா வீதி வீதியாக வந்து எல்லாத்தையுமே அழைச்சிட்டு போயிட்டு இங்கேருந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேண்டுதலுமே முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு வந்த வேலை முடிஞ்சது. ஒரு வழியாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா மண்டு கிட்ட இருந்தது 2 ஆர்ச்சி, இந்த மதுரை வீரன் ஒன்று, அதுக்கப்புறம் மாரியம்மன் ஒன்று, 2 ஆர்ச்சி வச்சிருந்தாங்க. ரெண்டுமே சூப்பராக இருந்தது. நம்ம போயிருந்த இடத்துல லைட் இல்லை, பட் இருந்தால் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவர் சவுண்ட் சர்வீஸ்ட்ட சொல்லியிருந்தோம்னா அவரே 2 லைட்டை போட்டு கொடுத்துருப்பாரு. அதுக்கெல்லாம் ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக எல்லா வேண்டுதலுமே முடிச்சுட்டு இங்கேருந்து கோயில்கிட்ட போனோம். மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துல பேச்சை குறைச்சோம்னாவே வேலை எல்லாமே சூப்பராக நடக்கும். பேச்சை குறைச்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, பேச்சை மட்டும் தான் அதிகமாக பேசுகிறாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு மரியாதைங்கிறே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம கோயிலில் மற்ற ஏரியா மாதிரி பார்த்தீங்கன்னா 10-15 பேர்லாம் வேலை செய்கிறதுக்கு இல்லை, இருக்கிறது 4 பேர். அவங்களுமே வீட்டு வேலையும் பார்த்துட்டு கோயில் வேலையும் பார்க்கறதுல ரொம்பவே சிரமம். இந்த இடத்துல இருந்து பண்ணுறாங்கன்னா நம்ம வீணுக்கு பேசக்கூடாது, வீண் வம்புக்கு பேசக்கூடாது. பட் இருந்தாலும் விட்டு கொடுத்து போனால் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடக்கும். ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தோம். கோயிலுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா வேண்டுதலுமே முடிச்சுட்டு ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்தது. திருவிழா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக போகுது. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. இன்னும் அடுத்த வர திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்னுமே ப்ரீ பிளான் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணணும். அதான் சின்ன ஒரு வேண்டுகோள்.